வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஆகஸ்ட் 13 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமணிகள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே அமைதி என்னும் தலைப்பிலே நம்மை சிந்திக்க சொல்கிறார்கள். திருவள்ளுவர் சொல்வார் அல்லவா, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு என்று சொல்வார். தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் சொல்கிறார், அருள் இல்லாருக்கு இவ்வுலகமும் இல்லை என்கிற நிலையை நீங்கள் காணுகிறீர்கள். இந்த உலகிலே இருக்கிற மக்கள் தனிப்பட்ட மனிதனானாலும் சரி, சமுதாயமாக ஆனாலும் சரி, தொடர்ந்து அமைதி இல்லாமல் போர், பிணக்கு, பகை என்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற போது இதனை தீர்ப்பதற்கு எப்படி முடியும் என்றால் அருள் துறையை வளர்ப்பதனால்தான் முடியும். எனவேதான் சொன்னேன், அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்பதல்ல, அருள் இல்லாருக்கு இவ்வுலகமே இல்லை என்பதாக. அந்த வகையிலே தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் சொல்கிறார்கள், எல்லோரும் ஆர்ப்பரிக்கிறார்கள், ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள், அமர்க்களம் படுத்துகிறார்கள் இந்த உலகத்துல. ஆனால் அனைவரும் விரும்புவது இறுதியிலே அமைதியைத்தான். ஆனால் அந்த அமைதியைத்தான் இந்த உலகம் இதுவரையில் காணாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த உலக மக்களிடத்துல, தனி மனிதரிடத்துல, சமுதாயத்தினிடத்துல, நாடுகளிடத்துல ஒரு அமைதியை உருவாக்க வேண்டும் என்றால் இதற்கு பொறுப்பானவர்கள் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி பொறுப்பானவர்கள் யார் என்று சொல்லும் போது எழுத்துலக மேதைகள், அறிஞர்கள், கல்வி பொறுப்பாளர்கள், நலம் விளைய, மக்களுக்கு நலம் விளைக்க வேண்டும் என்று பாடுபடுகிற செல்வந்தர்கள், இப்படியாக இருக்கக்கூடிய அத்துணை பேரும் சேர்ந்துதான் இதனை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதனை எப்படி முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று வரும்போது அதனை அழகாக மக்களிடத்திலே, ஆன்மீகத்திலே, அருள் துறையிலே நாட்டம் பெருகுகிற வகையிலே திட்டங்களை வகுத்து செயல்பட்டால் நிச்சயம் இந்த உலகம் அமைதி உறும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் கூறுகிற அந்த கருத்தை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.